1 இல்ல நமக்கு தெரிஞ்சவன் பாத்துக்கங்க. அது யார் பாடுவாங்க? ஒரு மனுஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் காமன் மேனு டே 5 முடிஞ்சிருச்சுங்க. இதில் செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக 10 பேர் வந்தாங்க. அதில் 2 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. நிறைய பேர் ஆன் ஹோல்டுலையும் அதே மாதிரி நிறைய பேரை வந்து எண்ட் ஆஃப் ஜர்னி கார்டு கொடுத்தும் அனுப்பிட்டாங்க. இதில் வந்து 7ஆவதா இவர் வந்தார். இவரோட பேர் சுகுமாரன் அப்படின்றது. இவரை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜேவா ஒர்க் பண்ணுறாரு. காமன் மேனில் இவர் ஏன் வந்தாருன்ற மாதிரி சிலர் கோவப்படக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக 50 பேரில் 5 பேர் வர்றது பெருசாக தப்பு இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்லாம் சொல்ல மாட்டேன். 45 பேர் பெருசாக நமக்கு தெரியாதவங்க தான். ஒரு 5 பேர் வேணா நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பையன் வந்திருக்கான். இந்த பையன் கிட்ட டேலண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பயங்கர டேலண்ட் இருக்குங்க. அதாவது வந்து இந்த பிக் பாஸ்ல எப்படி பேசணுமோ அப்படிலாம் பேசினா இவன் பேசினதெல்லாம் கேட்டு கண்டிப்பாக இவனை செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவனையே வந்து செலக்ட் பண்ணாமல் வந்து இது ஆன் ஹோல்டில் தான் வச்சுருந்தாங்க. நல்லா தான் பண்ணான். வந்ததுலேருந்தே எனர்ஜியாக வந்தவன் என்ன பண்ணுறான்னா இவனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறான். வரும்போதே ஆரி என்ன சொல்கிறாருன்னா வந்து நீ ஒருத்தன் தான் வந்து இப்போ 3 பேரை சமாளிக்க போகிறேன்னும் போது ஓஹோ 1 vs 3யா 1 vs 3லாம் கிடையாதுன்னு 1 vs 2 தான். ஏன்னா ஓவியாவெல்லாம் நான் வந்து எதிர்க்க மாட்டேன். ஓவியா வந்து என்னோட டார்லிங் அப்படின்ற மாதிரி அதான் வந்து ஓவியா வந்து எனக்கு பிடிச்சவங்க அவங்களெல்லாம் எதிர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இதை தாண்டி ஓவியா கன்னத்தில் ஏதோ இருக்குன்னு அவங்களும் தொட்டு பார்க்குறாங்க. உங்கள் கியூட்னஸ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னான். அதாவது இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து செலிபிரிட்டிங்க கிட்ட பேட்டி எடுத்திருக்கான். அவங்க கிட்டேயே பொதுவாக இவன் ஃபன்னாக தான் பேசுவான். என்னை விட சின்ன பையன் நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து அவன் இவன் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்ம அவர் இவர்னே போயிடலாம். ஆக்சுவலாக இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பேசுகிற டேலண்ட் நிறையவே இருக்குங்க. முதல்ல இவர் படப்படன்னு பேச ஆரம்பிச்சோன்னே என்ன இவ்வளோ படப்படன்னு பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை இயல்பாகவே நான் இந்த மாதிரி தான் பேசுவேன்ற மாதிரி சொன்னார். இதை தாண்டி வந்து நீங்கள் பொதுவாகவே ஆங்கரில் அதனால ஒரு ஆங்கரிங் தான் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, இயல்பா இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க நான் வந்து இந்த மாதிரிலாம் வேகமாக பேசுறதுனால தான் ஆங்கரிங் ஒர்க்கே பண்ண ஆரம்பித்தேன். சரி அம்மா கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா, வீட்டில் இப்படி தான் பேசுவீங்களான்னு கேட்கும்போது நான் வீட்லேயே இப்படி தான் பேசுவேன்ற மாதிரிலாம் இவர் சொன்னார். இதை தாண்டி என்ன டேலண்ட் இருக்குன்னும் போது இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நான் சாங்லாம் பாடுவேன்ற மாதிரி ரேப் சாங் இருக்குல்ல அது ஒன்று பாடுறாரு. அது ஏற்கனவே ரிலீஸ் ஆன சாங்கு போல். இது உங்கள் சாங் இல்லையன்னும் போது ஆமாம் என் சாங் இல்லை வேற ஒருத்தவங்களோட சாங்கை பாடணும் போது அப்புறம் எப்படி நீங்கள் ரேப்பர்னு சொல்லுவீங்க, நீங்கள் ஏதாவது சாங் வச்சுருந்தீங்கன்னா பாடுங்கன்னும் போது இந்த பையன் ஏற்கனவே ரெடி பண்ணிலாம் வச்சிருப்பாரு போல. சட்டுன்னு அந்த சாங்கை பாடி காட்டுறாரு. அதுவும் நல்லா தான் இருந்தது. அதாவது இவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் குறைய சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு என்ன தோணலாம்னா இவர் எப்படி காமன் மேனு, இவர் எப்படி நீங்கள் காமன் மேனு சொல்லுவீங்கன்ட்டு நான் திரும்பியும் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக வந்து 50 பேரில் 45 பேர் நமக்கு பெருசாக பரிச்சயம் இல்லாதவங்க தான். ஸோ அவங்களையே நீங்கள் காமன் மேனாக ஏற்றுக்க மாட்டீங்க. இந்த பையனை எப்படி காமன் மேனாக ஏற்றுப்பீங்க? நிறைய பேர் இப்போ வரைக்குமே வந்து இவங்க காமன் மேனை வர வைக்கல, காமன் மேன் ஷோக்கு காமன் மேனை வர வைக்கல, செலிபிரிட்டிஸை தான் வர வச்சிருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர் தான் வர வச்சிருக்கீங்கன்றீங்க. ஆனால் ரொம்ப கம்மி ஆளுங்க தான் இன்ஃப்ளூயன்சருங்க. மற்ற எல்லாருமே வந்து கொஞ்சம் சாதாரண ஆளுங்க மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது. ஸோ இந்த பையன் பர்ஃபார்மன்ஸ்லாம் குறைய சொல்ல முடியாது. ஆனால் இதை தாண்டி இந்த பையன் பேசும்போது ஒரு விஷயத்தில் வந்து மாயா செம்ம கடுப்பாயிட்டாங்க. ஆக்சுவலாக மாயா வந்து இந்த பையன் கிட்ட அதுக்கப்புறம் வாக்குவாதம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா வந்து இப்போலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சரியாக கிடைக்கிறது கிடையாது. அதாவது ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெண்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னா இப்போ மீடியா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆங்கரிங் ஒர்க்குக்காக வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா வந்து ஆண்கள்னா சட்டுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, பெண்களுக்கு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக இதான் ரியாலிட்டி. அது அந்த பையன் வந்து உடச்சி பேசிட்டான். ஆனால் இதில் வந்து ஜட்ஜஸாக இருக்கிற 2 லேடிஸ் வேற ஜட்ஜஸாக இருக்காங்களா பயங்கரமாக அஃபண்ட் ஆகிட்டாங்க. அது எப்படி லுக்கை வச்சு எடுக்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரீங்களா, பெண்களுக்கு மட்டும்தான் கொண்டு வரீங்களா, ஏன் பெண்கள் டேலண்டாக இருந்துட்டு இருக்காங்கல்ல அப்படின்னும் போது இல்லை நான் அப்படி சொல்ல. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க 60% பெண்களை தான் செலக்ட் பண்ணுறாங்க, 40% தான் ஆண்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னும் போது இப்போ இங்கே இருக்க மேல் ஜட்ஜஸும் வந்து அந்த பையனை வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்கணுன்றதுக்காக என்ன கேட்குறாங்கன்னா இல்லை டேலண்ட்டை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு டேலண்ட் கம்மியாக இருக்கிறதுனால ரிஜெக்ட் ஆயிருப்பீங்க, பெண்கள் அந்த டேலண்ட் அதிகமாக இருக்கிறதுனால செலக்ட் ஆயிருப்பாங்கன்னும் போது இந்த பையன் மைண்டுக்குள்ளே இருக்கிறத வந்து ரொம்ப பேச முடியல. சரி ரொம்ப நம்ம பேசணும்னா ஏன்னா வந்து அது பேசினா வந்து இந்த பையன் சொல்றது சரிதாங்க. ஏன்னா ஒரு மீடியா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த ஒரு வேலைக்கு எடுக்கிறதுனால பெண்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. பெண்கள் பேசிக்காக வந்து அழகை வச்சுன்றதுனால அந்த வேலை கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதை தான் அந்த பையன் சொல்ல வரான். ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான இடம் இல்லை, அதனால் கொஞ்சம் இந்த பையன் பேக் அடிக்க ஆரம்பிக்கிறான். மாயா வந்து திரும்ப கேள்வி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக்குள்ளேயே வராமல் இருந்திருந்தா கூட இந்த பையனை செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்குள்ளே இவன் வந்ததில் மாயா செம்மையாக அஃபண்ட் ஆகிட்டாங்க. அதாவது இங்கே இருக்கிறதுல மாயா ரொம்ப அஃபண்ட் ஆன மாதிரி இருக்குது. குறுக்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆரியுமே வந்து ஓரளவுக்கு அந்த டாப்பிக்கெல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆக்குறாரு. எண்டிங்கில் எப்படியும் இவனை செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா ஆன் ஹோல்டில் தான் இந்த பையனை போட்டிருந்தாங்க. போகும்போது கூட இந்த பையன் என்ன பண்ணுறான்னா
பிளேன் கிஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஓவியாவுக்கு தந்துட்டு போகிறான். ஓவியாவால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க மாயாவும் ராஜுவும் இதை வச்சு ஓவியா கிட்ட கேள்விலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பையன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கு. அதே சமயம் இந்த பையன் மேலே ஏகப்பட்ட பேர் கோவத்தில் இருக்காங்க. இப்போ இந்த பையன்லாம் காமன் மேனாங்க, அதாவது ஏற்கனவே அவுட் ஆகிட்டு வெளியே வந்தாங்கல்ல, அவங்க இந்த பையன் மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இந்த பையனுக்கு எதிராக வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பையனுமே ஏன் நான் காமன் மேன் இல்லையா, பேட்டி எடுக்கிறதா இருந்தால் நான் வந்து வரவே கூடாதா அப்படின்ற மாதிரி இந்த பையனும் பதிலுக்கு வீடியோலாம் போட்டுட்டு இருக்கான். என்ன கேட்டால் டேலண்ட் இந்த பையன் கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸுக்குள்ளே போகிறதுக்கான டேலண்ட்டு தெளிவாக இருக்குது. ஸோ இந்த பையன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத கண்டிப்பாக பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.